ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிசைனர் பிரியா. இன்றைக்கி வந்து இந்த பாப்பாவோட ஃப்ராக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சோலியாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பெருசான அளவில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம மாற்றலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும், ஸ்டிச்சிங்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா டார்க்காக பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம ஹிப் அளவு வந்து எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ரொம்ப குட்டியாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எலாஸ்டிக் போடும்போது அது விரியும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 1/2 இன்ச் வச்சு வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இது வந்து ஃப்ரண்ட் மேலே இருக்கிற டாப் வந்து இது வந்து இந்த மாதிரி ஏ ஷேப் வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் கட் மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம இந்த மாதிரி தச்சு உள்ள லைனிங் வச்சு திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிம்பிளாக நமக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும். பேக்லேயே அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போது நம்ம இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஒரு சைடு வந்து ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அதை பிரித்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் மடித்து இப்போ நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அது உள்ளே வச்சு மடிச்சணும். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் என்ன அளவு பண்ணுறோமோ சேம் அதே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது அழகாக ஒரு ஃபினிஷிங் வரும். பொறுமையாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு அளவு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். இவ்வளோ தான். இந்த மாதிரி அழகாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் சைடு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மடிச்சாச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து மடித்து தைச்சிருக்கோம். ஸோ ப்ராப்ளமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருக்குது ஃப்ராக்கு, பார்க்க கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு நிறைய ஃப்ராக் வந்து நம்ம வேஸ்ட்டாக எடுத்து போட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த பிக்சர் காமிச்சிருப்பேன், எப்படி இருந்தது எப்படி மாறி இருந்துச்சு பாருங்கள். இப்போது இது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா இதில் நம்ம எலாஸ்டிக் வச்சிடலாம். எலாஸ்டிக் வைக்கிறது இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் எலாஸ்டிக் வந்து சரியாக வரல அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். நம்ம இது ஸ்டிச் பண்ணும்போது வந்து கரெக்டான அளவு மட்டும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டான ஒரு லுக்கில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான். இப்போ இதில் எலாஸ்டிக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி குத்தி நம்ம லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எலாஸ்டிக் வந்து இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனிங்க்கும் மெயின் பீஸ்க்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி விட்டுட்டே வந்தோன்னா முடிஞ்சுது. நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப
கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாது, ஈஸியாகவும் இருக்கும். இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு பேண்ட்டுக்கெல்லாம் வந்து நாடா எப்படி நம்ம கோர்த்து எடுக்கிறோமோ சேம் அதே மெத்தட் தான். அந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக இது வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள், கோர்த்து எடுத்தது. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம நாடாலாம் வச்சிட்ருக்க முடியாது. ஹூக் வச்சாலும் அவங்களுக்கு போட தெரியாது. எலாஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் தெரியும். ஹிப்போட அளவை விட வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி வந்து கம்மியாக வந்து எலாஸ்டிக் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பின் எடுத்துடலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சுது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் உங்களுக்கு இது. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்க அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு முறை தையல் போட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எலாஸ்டிக் வச்சு நம்ம முடிச்சாச்சு. உங்களுக்கு நீட்டாக இப்போ அழகாக ஒரு இந்த லுக் வந்திருக்கு பாருங்கள். இப்போ டாப் பார்த்துக்கலாம். டாப்போட கீழே இருக்குது இல்லைங்களா, கீழே இப்போ நம்ம கட் பண்ணது எக்ஸஸாக பீஸ் இருந்துச்சு பாருங்கள். அதுக்கு வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் தச்சு நம்ம மடித்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் தச்சாச்சு. இப்போ மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் இதே மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு அது வந்து நீட்டாக ஒரு லுக் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. பேக் வந்து இப்போ 1/2 இன்ச் போடலாம். 1/2 இன்ச் இந்த மாதிரி கிளாத் லைனிங் வச்சுக்கோங்க. லைனிங் வச்சிங்கன்னா தான் குத்தாமல் இருக்கும். அப்படியே அதையே நம்ம தச்சு திருப்பிடலான்னு தச்சு திருப்ப பார்த்தீங்கன்னா அதை சமிக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாப்பாவுக்கு குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பேபி வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இப்போ இது முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் இப்போ கீழே எப்படி தைச்சோமோ அது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது வந்து ரிப்பன் மாதிரி வச்சு நம்ம ஃப்ளவர் மாதிரி வந்து கையிலே ஸ்டிச் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பேபிக்கு எந்த அளவு எக்ஸஸாக வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். 2 பக்கமும் அந்த மாதிரி தையல் போட்டு பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் தையல் போட்டு பிடிச்சிட்டோன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்துடும். அதுவும் லூஸாக இருக்குன்னா பேக் சைடு வந்து நீங்கள் ஒரு தையல் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட் வந்துடும். இப்போ பாருங்கள், பேபிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃப்ராக்கு எப்படி சோலியாக மாறுச்சுன்றதை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.